உங்கள் ஊர் முத்தையா கோயில்கிட்ட பழைய கோயில் தான் இது. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காப்புல இருக்குது. பிள்ளையார் கோயில் அர்த்த மண்டபத்தோடு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பிள்ளையார், நாகர், முருகன் படம், ஐயப்பன், கருங்கல் மண்டபம், கோபுரம் வந்து அங்கே புதுசு இப்போ தான் கட்டிருக்காங்க. ராஜ விநாயகர் திருக்கோயில், இதுதான் நாங்கள் வந்த வழி. இப்படி தான் பஸ் இறங்கி வந்தோம். ஓகே, முத்தையா கோயில் தான் இருக்குது, அது இருக்குது பேர் முத்தையா கோயில், அதுதான் முத்தையா கோயில். கோயிலுக்கு வந்தாச்சு. யாகசாலை இது பண்ணி கும்பாபிஷேகம் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு குதிரை வாங்கி விட்றவங்களாம் குதிரை வாங்கி வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி குதிரை அழகாக இருக்குதா, சூப்பராக. அப்படியே ஆறு, கல்லழகா இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது குட்டி கல்லழகா. குட்டியாக ஒருத்தர் குதிரை வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாக இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. வேண்டிண்டு குழந்தை பார்க்குறது அது இது எல்லாம் வேண்டிண்டு அதுக்காக அது பண்ணுறான். இந்த இடம் வந்து அருள்மிகு பட்டாளம்மன் ஆவுடையம்மன் முத்தையா சுவாமி திருக்கோயில் மேல்மங்கலம். இந்த கோயில் வந்து பெரிய குளத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. ஆண்டிப்பட்டி போகிற வழியில் நிறைய பேர் குலதெய்வமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் இருக்குது. அப்படி இல்லைங்கப்பா, அப்படி இல்லைங்க. இந்த பக்கம் நின்று கும்புற மாதிரி பண்ணுங்க. அப்படிதான் அப்படிதான் கும்புருங்க. நல்லா கை சேர்த்து கும்பிடுங்க. குட்டி குட்டி குதிரைலாம் வாங்கி விட்டுருக்காங்களா? இந்த தெய்வத்தின் வரலாற்றை இப்பொழுது கூறுவார்கள். பட்டாளம்மன் ஆவுடையம்மன் 2 பேரும் அக்காள் தங்கச்சி. பட்டாளம்மனுக்கு குழந்தைகள் கிடையாது, ஆவுடையம்மனுக்கு குழந்தைகள் உண்டு. ஒரு நாள் பட்டாளம்மன் குழந்தைகளை பார்க்க குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு ஆவுடையம்மா வீட்டுக்கு வருகிறார்கள். அவ்வாறு வரும்போது தங்கச்சி பார்த்து குழந்தைய இது பண்ணிட போகிறாளே, பண்பற்ற போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளையும் தூக்கி நெல் குதிரைக்குள்ளே போட்டுறாங்க. போட்டவுடனே ஒரு முத்தையா மட்டும் வெளியில் போய் மாடு மேய்த்து விளையாடி கொண்டு வருகிறார். பட்டாளம்மனுக்கு அந்த இது எல்லாம் தெரிஞ்சு போயிடுது, சாமி சக்தி இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அப்போ இந்த நெல் குதிரையில் உள்ள குழந்தைகள் எல்லாம் காணாமல் போட்டுன்றாங்க. ஒரு முத்தையா வந்து மாடு மேய்த்து இது பண்ணி வெளியில் விளையாடி திரும்ப வருகிறார்கள். வந்து பட்டாளம்மன் தாயை பார்த்து சந்தோஷமாக அம்மா என்று கட்டி கொள்கிறார். அப்போது நீயே இங்கே இருந்து ஆட்சி செய்து ஊர்காவலாக இருக்கும்படி பட்டாளம்மன் தாய் கேட்டுக்கொள்கிறார்கள். இதுதான் இந்த ஆலய வரலாறு.
மேல்மங்கலம் கிராமத்து வாசிகள் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்துள்ளார்கள். இன்னும் மிகவும் யாகசாலையுடன் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. பெரிய ஆலமரம் ஒன்று புராதனமாக விளங்குகிறது. கீழே உட்காந்துக்காங்க. புராதனமாக பெரிய ஆலமரம் மிகவும் சிறப்பாக செழித்து வளர்ந்திருக்கிறது. கள்ளழகர் போல் குதிரையை இழுத்து, கள்ளழகரே தான் 2 குதிரைகள் பரிவாரங்களாக விளங்க இந்த ஆலயத்தின் முகப்பு மேலே கையில் வீச்சறிவாளுடன் முத்தையா சுவாமி வீற்றிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஆலயம் திறக்கப்பட உள்ளது. நாங்கள் அர்ச்சகருக்கு ஃபோன் செய்துள்ளோம். காலையே கிளம்பி வந்து விட்டோம். பெரியகுளத்திலிருந்து ஆண்டிப்பட்டி செல்லும் வரும் வழியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. எல்லோரும் ஒரு முறை வந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி. ஓம் நமோ நாராயணா. அங்காமினா ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணாய. சம். கட் பண்ணு. ஓம் நமோ நாராயணாய. 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 வராகர நதிக்கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன். சொன்னேன் ஓடி மறைஞ்சேன் என்ற இந்த டம்ளர் போட்டேன்ல அழகிய படித்துறையுடன் கூடிய பார்த்துப்பா ராகர நதிக்கரையோரம் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அப்படியே உள்ளே போ. அபிஷேகம் ஆரம்பிக்கிறாங்க. போங்க. அது நீங்கள் உள்ளே இப்போ தண்ணி இருக்குது. போங்க, அளமுங்க. போங்க. புரோட்சணம் பண்ணிங்க. புரோட்சணம் பண்ணிட்டேலா? பிடிச்சார் கட்டின்டேலா? இப்போ அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படியே ஆலயம் உள்ள அப்படியே ஆலய முகப்பு. மிகவும் அற்புதமான இந்த கதவு வேலைப்பாடுகள். அப்படியே வராக நோ சான்ஸ். அம்பாள், முளவர், நிச்சயம்மன், வேலைப்பாடுடைய மகாமுனீஸ்வரர், பரமாத்மா, ஆளிலே கிருஷ்ணர், பல்வேறு கல் தூண்களுடன் கூடிய கல் மண்டபத்துடன் கூடிய இந்த ஆலயம் ஆதிகாலத்து கோயில். கற்சிற்பங்களுடன் வேலைப்பாடுகள் நிறைந்தது. இந்த வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கோபுரத்தில் மிகவும் நுட்பமான கட்டிடக்கலையுடன் திகழ்கிறது. முகப்பிலே அந்த சூரிய ஒளி படவண்ணம் அமைந்தது.
பெருமாள் மண்டபம். நம்பியோர்க்கு நடராஜர். ஓம் நமச்சிவாய. அடுப்புலேயே செப்பரேட்டாக பிரசாதம் பண்ணுறான். கமர்ஷியல் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவரே பண்ணிக்கிறார் பிரசாதம். ஹலோ, ஒரு நிமிஷம் கேமரா ஓடுது.